ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பொழைக்கவே கூடாது, இறந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்ச இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்தீங்கன்னா மல்லியை நம்மளுடைய விஜய் காப்பாற்றணும் அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்கு இவன் மல்லி மேலே இவ்வளோ அக்கறைப்படுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இலை ஆரம்பிக்குதுங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொழைச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவ முன்னியத்தில் நீ எப்படியோ பொழைச்சிட்ட மல்லி, இல்லைனா இந்த பிஞ்சு குழந்தையோட நிலமெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியா பேசுகிறாங்க. அந்த டைமில் நம்முடைய விஜயுமே ஆறுதலாக பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது விஜய், அந்த மல்லி மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மல்லி வெறுத்து வீட்டை விட்டு போவா. விஜய் அவளை வீட்டை விட்டு துரத்தோம், அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணி ஆகணும் ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அப்படி என்னடா ஐடியா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுவார். அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது யார் எடுக்கிறாங்க என்னன்றது அவருக்கு தெரியல. நம்ம காசு எடுக்கல, ஆஃபீஸில் இருக்கோம், எப்படா நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி, சார் நான் பேங்க்கில் அமௌண்ட்டே எடுக்கல, ஆனால் என்னுடைய கார்டுலேருந்து பணம் எடுத்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா அந்த பணம் எடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது சார், நீங்கள் வேணும்னா அந்த கார்டை பிளாக் பண்ணுங்கள் உடனே அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அந்த கார்டை பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதுவும் போக நம்முடைய இந்த விஜய் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து யாரோ பணத்தை ஆட்டியை போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னதுமே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்ததே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கோவப்படுத்தி மல்லி மேலே கோவப்படுத்தணும், இதுதாங்க அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் மல்லி பக்கம் இதை திசை திருப்பணும் அப்படின்னு முடிவு எடுத்து நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி சேர்ந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம மல்லிக்கெல்லாம் இந்த விஷயமே தெரியாது. நம்முடைய நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா எதாச்சும் வெளியே போகிறப்ப போஸ்ட்மேன் அந்த பாஸ்புக்கை கொடுத்துட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாக எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லியை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா, அதோட பாஸ்புக்கை வாங்கிறதுக்கு கூட உனக்கு என்ன டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க. இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பணம் போயிருச்சு அப்படின்ட்டு. இந்த பாஸ்புக் ஒரு நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா பாத்தியா விஜய் எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பா, அதுவும் புது அக்கௌண்ட்டு அப்படின்ற மாதிரி கேள்வியை எழுப்புறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதே சமயம் அந்த காசு போனதுக்கு கண்டிப்பாக மல்லி தான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த புக்கை வாங்கி பார்க்குறப்ப அந்த புக்கில் 1 lakh கிரெடிட் ஆகிருக்கு. அந்த கிரெடிட் ஆன அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயோட அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய விஜய் அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாருங்க. இந்த மல்லியை நம்ம எவ்வளோ நம்மளும் ஏன் இப்படி குறுக்கு புத்தியில் போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரே தவிர, ஆனால் நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றத அவர் இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்கலைங்க. ஏன்னா இதெல்லாமே எப்படியாவது நம்ம மல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றத இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா போட்ட பிளான் அப்படின்றத கண்டிப்பாக உண்மை தெரிய வரப்போ நம்ம விஜய் கண்டிப்பாக நம்ம மல்லிக்காக வருத்தப்படுவாங்க. நம்ம நம்மளுடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி அப்போ நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மல்லியாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாவது, நாங்கள் தான் அவளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா போட்ட விஜயோட அக்கௌண்ட்டில் எடுத்து அப்படின்றாங்க. இந்த உண்மை கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.